வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு டீப் க்ளீன் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது ஒரு வீக்கெண்டில் எடுக்கிற வீடியோ. ஸோ இன்றைக்கு குழந்தைங்க எழுந்துக்க முன்னாடி இது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாகணும். ஸோ ஃப்ரைடே நைட்டு கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம். அதனால் க்ளீன் பண்ணி எதுவும் வைக்க முடியல. இல்லைனா எவ்ரிடே நைட்டு தூங்க போக முன்னாடி ஓரளவுக்கு டீப் க்ளீன்லாம் இல்லை, ஓரளவுக்கு அந்தந்த திங்ஸ் அந்தந்த இடத்துல வச்சுருவோம். ஸோ இது ஃப்ரைடே வெளியில் போயிட்டு வந்ததுனால எதையுமே பெருசாக ப்ராப்பராக க்ளீன் பண்ண முடியல. ஸோ மார்னிங் ஃபர்ஸ்ட்டு வேலை எல்லா திங்ஸையும் அதோட இடத்துல வைக்கிறது. ஸோ அதை விட முக்கியமான ஃபர்ஸ்ட்டு வேலை இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாஷ் பண்ண போடுறது. ஸோ ஏன்னா ட்ரெஸ் வாஷ் பண்ண போட்டுட்டோன்னா அந்த டைமில் ட்ரெஸ்ஸும் வாஷ் ஆகிட்ருக்கும், நம்மளும் அதை ஒர்க் பார்க்கலாம். Melt the ice behind my stone cold eyes. I turn to ashes, but only just sometimes. Inhale your smoke, but you still act surprised. It's not my fault when we end up capsized. You call me crazy now, but you don't understand. I'm calling out to you. Can you hear a thing? 'Cause you lit the match that ignites the flame. I'm the TNT, but you're the spark to blame. And it's fire, burning holes inside my brain. Feel the fire, heat that melts us down again. Now it's pouring through my veins. ஸோ இதுக்கு முன்னால் ஒரு vlogல நான் சொல்லியிருப்பேன், நாங்கள் ஏன் பிங்க் அண்ட் எல்லோ கலரில் கர்டன் போட்டிருக்கோம், அதுவும் சம்மர் டைமில் அப்படின்னு. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும். வீடு ஃபுல்லாக இந்த ரெட் அண்ட் அதாவது பிங்க் அண்ட் எல்லோ கலர் லைட் உள்ளே ப்ரொஜெக்ட் ஆகிறது. அது வீடு பார்க்குறதுக்கே ரொம்ப அவ்வளோ வைப்ரண்ட்டாக ஃபீல் ஆகும். அண்ட் ஃபோட்டோஸ்க்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் இதை சூஸ் பண்ணோம். அண்ட் எப்போவுமே மார்னிங் ஃபர்ஸ்ட் இருந்ததுமே மொபைல்லாம் சார்ஜ் போட்டுருவேன். ஸோ என்னோடது, என் ஹஸ்பண்டோடது அண்ட் என் பொண்ணோட டேப் அந்த மாதிரி எல்லா விஷயமுமே நான் சார்ஜ் போட்டுருவேன். ஸோ இது என் பொண்ணோட பர்த்டேக்கு நாங்கள் பண்ணின ஒரு டெக்கரேஷன். அது ஆல்மோஸ்ட் எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ இந்த பலூன் கொஞ்சம் காத்திருக்கிறதுனால அந்த ஹார்ட் பலூனை விட்டு வச்சுட்டேன். மீதி எல்லாமே ரொம்ப காற்றெல்லாம் போய் ரொம்ப ஆக்வர்டாக ஆகிடுச்சு. ஸோ அதை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் அது நடக்கலை. ஸோ ஒரு வழியாக இன்றைக்கி இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ என் பொண்ணோட பர்த்டே யூஸ்வலி நாங்கள் ரொம்ப அப்படி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண மாட்டோம். பட் என்னாச்சு அப்படின்னா, அவளோட 5th பர்த்டேக்கு அப்புறம் அவள் எல்லாரோட பர்த்டேக்கும் போவாள். அப்பார்ட்மெண்ட்டில் மற்ற குழந்தைங்களோட பர்த்டே போவாள். ஸோ அப்போ எனக்கும் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஸோ எந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ அஃபோர்டபுளாக பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேக் நானே பண்ணிக்கிட்டேன். நான் பேக் பண்ணி நானே ரெடி பண்ணிட்டேன். ஸோ ட்ரெஸ்ஸஸ் மோஸ்ட்லி நாங்கள் இந்தியாவிலேருந்தே வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் செலிப்ரேஷன் கொஞ்சம் அஃபோர்டபுளாக பண்ண முடியுது. அண்ட் அவளோட லாஸ்ட் ஒரு 3 பர்த்டேஸ் நாங்கள் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் குழந்தைங்களையும் இன்வைட் பண்ணி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். குழந்தைங்க ஒன்றா சேரும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஸோ அட் த எண்ட் அந்த பர்த்டே பேபியோட ஹாப்பினஸ் தான் முக்கியம். ஸோ அந்த விதத்தில் என் பொண்ணுக்கும் ரொம்ப எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை நாங்கள் பண்ணுறோம்.
ஸோ நான் இதில் யூஸ் பண்ணுறது கிளாஸ் கிளீனர் தான். ஸோ நிறைய மார்க்கெட்டில் வந்து நிறைய கிளீனர்ஸ் கிடைக்குது. பட் எனக்கு பர்சனலி நான் இந்த கிளீனர், அதாவது கிளாஸ் கிளீனர் யூஸ் பண்ணப்போ ரொம்ப நல்ல ஒரு அவுட்கம் பார்த்தேன். அதுவும் எஸ்பெஷலி இந்த சிம்னி ஏரியா ரொம்ப ஆயிலி க்ரீஸியாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் கூட ரொம்ப சூப்பராக அது வந்து க்ளீன் பண்ணுச்சு. ஸோ நான் பர்சனலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த கிளாஸ் கிளீனர் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் வந்து கவுண்டர் டாப்லாம் வந்து க்ளீன் பண்ணும்போது இதை, அதாவது கிளாஸ் கிளீனர் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல பளபளன்னு இருக்கும். ஸோ ஹைலி ரெக்கமெண்டட் ப்ராடக்ட் இது. ஸோ வீடு எப்போவுமே நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிறைய திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இதுதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது. ஏன்னா இனிஷியலி எங்ககிட்ட ரொம்பலாம் திங்ஸ் இருக்காது. ஸோ அப்போல்லாம் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறது இதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது. பட் நாட்கள் போக போக குழந்தைங்களும் வளர எங்களுக்கும் வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சுது. பட் இருந்தாலும் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நான் யோசித்தாலே ரொம்ப திங்க் பண்ணி தான் வாங்குவேன். ஏன்னா இது வேணுமா வேணாமா, வீட்டில் எந்த இடத்துல இதை வைக்கலாம், இது வைக்கிறதுனால வேறு ஏதாவது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா, இந்த மாதிரி ரொம்ப யோசிச்சு தான் வாங்குவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் நமக்கு வந்து க்ளீன் பண்ணி முடியாது. ஸோ கம்மியான திங்ஸ் இருந்தால் டக்குன்னு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இது நிறைய வீடு ஃபுல்லாக திங்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நான் இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு இல்லை தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நான் கற்றுக்குவேன். ஏன்னா அவங்க வீட்லேயும் நிறைய திங்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ மினிமலான ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனாலேயே நான் அதிகமான டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்க மாட்டேன். இது வந்து இந்த ஹேங்கிங் டால் எனக்கு ரொம்ப வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணி சரி ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் வரும்போது நான் இதை வாங்கினேன். அண்ட் இதை பார்க்கும்போதெல்லாம் என் குழந்தைங்களும் எனக்கு பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் நான் இதை வாங்குறதுக்கு. அண்ட் இந்த முறை ஊருக்கு போயிட்டு வரும்போது தஞ்சாவூர் பொம்மை, அந்த தலையாட்டி பொம்மை வாங்கிட்டு வரணும் அப்படின்ற ஒரு பிளான் ஆல்ரெடி வீட்டில் இருக்குது, ஊரில் இருக்குது. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம் எப்படி செட் ஆகுதுன்னு. ஸோ இது வந்து ஒரு ஷார்ப்னர், ஆக்சுவலி பென்சில் ஷார்ப் பண்ணுற ஒரு டிவைஸ் தான். இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டெக்கார் ஐட்டம் மாதிரி இருக்கிறதுனால நான் ஓகே இதையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுக்காக டெக்கரேஷனுக்காகன்னு சொல்லி ஸ்பெஷலாக எதுவும் வாங்கியிருக்க மாட்டேன். அண்ட் இந்த ஃபேனும் இது ஒரு ஹேண்ட் ஃபேன் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் ஒரு முறை ட்ராவலுக்காக என் பொண்ணுக்கு வேர்த்துச்சுன்னா வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ அதையும் ஒரு டெக்கார் பீஸாக வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற பொருளில் ஏதாவது பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம டெக்கார் பீஸாக வச்சுக்கலாம். ஸோ அப்படி தான் நான் வச்சுருப்பேன். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ரூபிக்ஸ் க்யூப் இருக்கும். ஸோ என் பொண்ணு வந்து ரூபிக்ஸ் க்யூப்லாம் யூஸ் பண்ணுவாள். ஸோ அதனால் அதையும் ஒன் ஆஃப் த டெக்கார் பீஸாக வந்து இது மேலே வச்சுட்டேன். அண்ட் இப்போ நான் கையில் வச்சுருந்தேன் இந்த ஒயிட் கலர் ஆயில் டிஃப்யூசர் வந்துட்டு நான் வந்து தலைக்கு யூஸ் பண்ணும்போது, தலைக்கு ஆயில் வைக்கும்போது இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மேலே உள்ள போர்ஷன் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு உள்ளே கேண்டில் வச்சு ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். அதுக்காகத்தான் அந்த ஆயில் டிஃப்யூசர் கூட வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஏதோ ஒரு விதத்தில் நான் யூஸ் பண்ணுற பொருள் தான். ஸோ டெக்கார் அப்படின்னா வெறும் ஜஸ்ட் டெக்கரேஷனுக்காக மட்டும் கிடையாது, நான் வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளை தான் டெக்கார் பீஸ் மாதிரி கன்சிடர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதில் இருக்கிறது என் பொண்ணு அண்ட் என் பையனோட பேர். இது அரபிக்கில் எழுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து வார்லி பெயிண்டிங். இது என் பொண்ணு பண்ணது. நாங்கள் ஏதோ ஒரு ஷாப் இருக்கும்போது குல்ஃபி வாங்கி சாப்பிட்டோம், அப்போது கிடைச்ச பாட்டு. ஸோ அதை வந்து என் பொண்ணு இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி வார்லி பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. அவளுக்கு பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ
ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ இது வந்து என் பொண்ணு வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு டேஸ், மந்த், இயர்லாம் கற்றுக்கும்போது நான் வாங்கின ஒரு ஐட்டம் தான் இது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு உடன் பிளாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ பண்ணுறதுக்கும் ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். ஸோ எவ்ரிடே நான் வந்து என் பொண்ணை சொல்லி இதில் டேட் எல்லாமே சேஞ்ச் பண்ண சொல்லுவேன். ஸோ அப்படி தான் கொஞ்சம் ஈஸியாக டேட்னா என்ன, டேஸ்னால் என்ன, மந்த்னா என்ன, இதெல்லாமே என் பொண்ணு கற்றுக்கிட்டாங்க. அண்ட் இதுவும் என் பொண்ணு ட்ரா பண்ணது தான். அவளுக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஸோ இது அவங்க அப்பாவா அண்ட் அது வந்து என் பொண்ணா. ஸோ இது எல்லாமே என் பொண்ணு ட்ரா பண்ணது தான். அவள் மனசுக்கு அப்பப்போ என்ன தோணுதோ அது எல்லாமே ட்ரா பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுப்பா. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அவளோட ட்ராயிங் பார்க்கும்போது தான் அவள் மனசில் என்னென்ன மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஏன்னா அடிக்கடி ஐ லவ் யூமா, ஐ லவ் யூப்பா, இல்லை வந்து ஐ லவ் யூ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீட்டிங்ஸ்லாம் பண்ணி இங்கே எல்லாருக்குமே கொடுப்பா. அவள் சந்தோஷமாக இருந்தால் அது கொடுப்பா. கொஞ்சம் சேடாக இருந்தானா அதையுமே அந்த ட்ராயிங்கில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாள். ஸோ இதில் வந்து அவங்க அப்பா, நான், என் பாப்பா இருப்பா. அப்போது தம்பி எங்கடா அதில் ட்ராயிங்கில் இல்லையே அப்படின்னு கேட்டால் தம்பி வந்து இன்னுமே பேபியாக இருக்கான், அவனை வந்து அப்பா கேரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா அவளுக்கு வந்து தம்பி வளர்ந்தது அவ்வளோவா பிடிக்கல, பேபியாகவே இருக்கிறது தான் அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி இந்த ட்ராயிங்கில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுவாள். ஸோ நாம் என்னதான் டெய்லியுமே வீட்டை க்ளீன் பண்ணாலும் வீட்டில் இருக்கிறவங்க அதை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ க்ளீனாக வச்சுக்கிறது நம்மளோட ஒர்க் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது அவங்களோட ஒர்க்கு. ஸோ எப்போவுமே நான் வந்து என் குழந்தைங்களுக்கு வீட்டை நீட்டாக க்ளீன் பண்ண சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ ஓரளவுக்கு என் பிள்ளைங்க அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் வீக்கெண்டில் மட்டும் கொஞ்சம் டாய்ஸ்லாம் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் சொல்லிகிட்டே இருந்தேன்ல, நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கும்போதே என் பையன் எழுந்து வந்துட்டான். அவனுக்கு வந்து நான் பக்கத்தில் இல்லை அப்படின்னாலே அவனால் தூங்க முடியாது. ஸோ எழுந்து வந்துட்டு அம்மா வாங்கம்மா தூங்கலாம், வாங்கம்மா தூங்கலான்னு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ கண்டிப்பாக அவனை வச்சுட்டு க்ளீன் பண்ணவே முடியாது. ஸோ சரி வா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் படுக்க போட்டு தூங்க வச்சுட்டு அகெயின் எழுந்து வந்துட்டேன். ஸோ ரொம்ப கஷ்டம். இன்னும் வந்து 4 இயர்ஸ் ஆயாச்சு. ஆனாலுமே வந்து ஸ்கூலில் இன்னும் அது 4 இயர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் தான் சேர்த்துப்பாங்க. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் இங்கே சுற்றிட்டுருக்கான். சீக்கிரமாக ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்னா தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக முடியும். I think it's the way life changes when in love, yeah. I surround my soul with the positivity. That's why I don't worry about the things that I don't see, yeah. These days I don't worry about much. I think we should have some more fun. I still dream about the days when we were young. I'll
still finishing one. Yeah, yeah. Memory lane, isn't that too far away from our hearts? Yeah, yeah. The ones we keep close, we should never let go. So tell me who you love, baby. Take a moment to unwind, fix yourself and realign yourself with the world, baby. Breathe slow, baby. Yeah. Ooh. We should breathe slow. 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 ஸோ நான் யூஸ் பண்ணுறது ஐகான் பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கம் கிளீனர். இது கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கும், அதனால தான் நான் வந்து அதை ஆட் பண்ணல. பட் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சக்ஷன் இருக்க மாதிரியான ஒரு வேக்கம் கிளீனர். ரொம்ப யூஸ்ஃபுல் எனக்கு. என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும், என்ன தான் நம்ம தொடப்பம் வச்சு கூட்டினாலும் அந்த டஸ்ட்டு கண்டிப்பாக அங்கேயும் எங்கேயும் சிதறி தான் போகும். ஸோ இதுனா வந்து இன்னுமே பக்காவாக க்ளீன் பண்ணி ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் சூப்பராக க்ளீன் பண்ணும். பட் கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும். அது ஒன்று தான் இதில் பெரிய டிஃபெக்ட்னு சொல்லுவேன். அண்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ் கிட்ட நான் என்கிட்ட ஃபுல்லாக தொடப்பம் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். வேக்கம் கிளீனர் அப்போ கிடையாது. ஸோ ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் சடனாக ஒரு ஆஃபரில் தான் நான் இது வாங்கினேன். இது ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான், 75 dirhams தான் இருந்துச்சு. ஸோ ஒரு ஆஃபர் அப்போது இது பர்ச்சேஸ் பண்ணோம். பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். கண்டிப்பாக என்ன கேட்டால் எல்லா வீட்லேயுமே ஒரு வேக்கம் கிளீனர் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் தொடப்பம் வச்சு க்ளீன் பண்ணதுக்கும் இதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். கொஞ்சம் கூட எங்கேயுமே நான் டஸ்ட்டோ ஒரு சின்ன ஒரு முடியோ எதுவுமே பார்க்க முடியாது. ப்ரைஸ் ரொம்ப கம்மி அப்படி இருந்தால் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ எங்கள் வீட்டோட வால் எல்லாத்துலேயுமே ஸ்டடீஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு போஸ்டர் வந்து நாங்கள் ஒட்டியிருந்துருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு டீச். உங்கள் குழந்தைங்க ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரிலேட்டடான போஸ்டர்ஸை வீடு ஃபுல்லாக ஒட்டி வைங்க. ஸோ என்னோடய லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த போஸ்டர் வந்துட்டு ஒரு சோலார் சிஸ்டம் பற்றினது. ஸோ என் பொண்ணுக்கு சோலார் சிஸ்டம் பற்றி ஸ்கூலில் எடுக்க முன்னாலேயே அவள் வந்து இதை பார்த்து கற்றுக்கிட்டா. If you found the one, you should never give her up. I think it's the way life changes when in love, yeah. I surround my soul with the positivity. That's why I don't worry about the things that I don't see, yeah. These days I don't worry about much. I think we should have some more fun. I still dream about the days when we were young. I'll take a hit and still finish in one, yeah, yeah. Isn't that too far away from our hearts? Yeah, yeah. The ones we keep close, we should never let go. So tell me who you love, baby. Take a moment to unwind, fix yourself and realign yourself with the world, baby. Breathe slow, baby. Yeah. Ooh. We should breathe slow. We should breathe slow. We should breathe slow. ஸோ க்ளீனிங் எல்லாமே முடிச்ச
முடிச்சாச்சு. இப்போ குப்பையை கொண்டு நம்ம கார்பேஜ் ரூமில் போட்டால் போதும். ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் எந்த ஃப்ளோரில் இருந்தாலும் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே இந்த கார்பேஜ் ரூம் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் குப்பை எல்லாத்தையுமே அந்த கார்பேஜ் ரூமில் போட்டிங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பெரிய பாக்ஸ் வச்சு கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ முனிசிபாலிட்டியிலேருந்து துபாய் முனிசிபாலிட்டியிலேருந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க அந்த ஹோல் அப்பார்ட்மெண்ட் குப்பையுமே. ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராசஸில் தான் இதை வந்து டிஸ்போஸ் பண்ண வைப்பாங்க. கொரோனா வந்ததுலேருந்து எல்லாரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஹேண்ட் வாஷ். ஸோ எப்போவுமே வெளில போயிட்டு வந்ததுமே நான் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுவேன். ஸோ இப்போ குப்பை வேறு போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் பண்ணியே ஆகணும். எப்போவுமே கொஞ்சம் டைம் எடுத்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. க்ளீனிங் எல்லாமே முடிச்சுட்டேன். ஸோ மார்னிங்கே போட்ட ஹெர்பல் டீ அது ஆறியே போச்சு. ஸோ அகைன் ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இதை பீஸ்ஃபுல்லாக குடிக்க போகிறேன். இது என்னோட மீன் டைம். ரொம்ப ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இதை வந்து நான் என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.